வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு மிக்ஸ்டு நோட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது. அதிலிருந்து ஒரு 150 புள்ளிகளுக்கு மேலே ஏறி இன்றைய தினம் ஒரு 19 புள்ளிகள் அதிகரித்து 24,321.40 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் பார்த்தோம்னா 1357, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 934. மேலும் இன்றைய தினம் மிட் கேப் பார்த்தோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உச்சம், கிட்டத்தட்ட ஒரு 0.83% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப்பும் 0.79% ஏறி இருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் டவுன் பை 1.5%. ஸோ அதனால மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ஓவரால் த பிராடர் மார்க்கெட்லன்னு எடுத்துக்கலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது ஸோ எனர்ஜி, ஃபார்மா அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்றைய தினம் நன்கு பண்ணியது. மறுபுறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி, ரியாலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணினது. மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஒன் மேன் ஆர்மி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்என்டி, இந்துஸ்தான் லீவர், ஓஎன்ஜிசி இவையெல்லாம் நன்கு ஏறியது. மறுபுறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேற்று தினமே நம்ம சொல்லியிருந்தோம், 2 நாள் முன்னாடிலேருந்து அதை சொல்லிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டை அதுதான் முக்கிய காரணின்னு சொல்லலாம் விழுத்ததற்கு. அதுபோல் டைட்டன், எம்என்டம், இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் இவை எல்லாமும் இன்றைய தினம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் Q1 ரிசல்ட்ஸ் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் வர இருக்கிறது. அதுபோல் இன்றைய தினம் எஃப்ஐஐ பார்த்தோம்னா 1241 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 1651 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அதுபோல் ஃபாரெக்ஸ் ரிசர்வும் பார்த்தோம்னாக்க 652 பில்லியன் வைசஸ் 653.71 பில்லியன், ஒரு 1.71 பில்லியன் கீழே குறைஞ்சிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வந்திருக்கு. 206K வைசஸ் 272K இருக்கிறது. அதுபோல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் பார்த்தோம்னா 4.1% வைசஸ் 4% ஆக இருக்கிறது என்று பார்க்கலாம். மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓவரால் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட். கேஷ் மார்க்கெட் வால்யூம் பார்த்தோம்னா 12% அதிகரித்து 1.56 லேக்ஸ் crore-ஆக இன்றைய தினம் முடிவடைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த செக்டரல் சென்டிமெண்ட் பார்த்தோம்னாக்க ஸ்லைட்லி சேஞ்ச் ஆயிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னாக்க ஐடி அண்ட் ஃபார்மா ஒரு மொமெண்டம் ட்ரேடிங்லேயே கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் பேங்க்ஸில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. மறுபுறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் மெட்டல் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ஒரு புல்லிஷ் கேண்டில், பட் அந்த புல்லிஷ் கேண்டிலுடைய ஒரு அப்ரோச் பார்த்தோம்னா வீக்லியில் ஒரு புல் கான்டாக்ட் அப்ரோச் இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ அதனால நிஃப்டி வந்து இன்றைய தினம் ஹை பார்த்தோம்னா 24,363, லோ வந்து 24,168.85. ஸோ நாளைய தினம் அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா நிஃப்டி வந்து ஒரு 24,500 வரை செல்லக்கூடும். அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,255 இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5வது முறையாக வீக்கில் கன்சிக்யூட்டிவ் வீக்ஸில் நிஃப்டி வந்து ஏறி இருப்பதும் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டும். மறுபுறம் நேற்று தினம் ஹை போச்சில் நிஃப்டி புதிய உச்சம் 24,401, அதை ஒன்றும் தாண்டவில்லை. இதை தாண்டுமா? இதிலிருந்து சந்தைகள் எந்த வரை செல்லும்? மேலும் நம்மளுடைய பட்ஜெட் இருக்கிறது, அது எப்படி இருக்கும்? இவை எல்லாவற்றையும் அடுத்த 2 நாளுகளுக்கு நாம் அலசப் போகிறோம். அதனால் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.